தோனி வந்து சமீபத்தில் ரொம்ப கீழே இறங்கி ஆடுறாரு. ஒரு 8 டவுன் 9 டவுன் ஆடுறாரு. அதனால் எல்லாருமே ட்ரோல் பண்ணுறது என்னன்னா, ரிட்டையர்மெண்ட் ஆயிரலாம் அவரு பேசாம. எதுக்கு ஆடிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் மேட்ச்சுமே வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுக்கலன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? போயிடலாம், ஆப்வியஸாக அவர் போயிடலாம். ஏன்னா ஜடேஜாவெல்லாம் அமுச்சு விட்டு அஸ்வின் அமுச்சு விட்டு அதுக்கப்புறம் வராரு. அதுவே ஒரு பெரிய பிரச்சனை. முன்னாடி வரலாம், 10,000 20,000 குத்து வந்து பார்க்குறாங்க. இவர் 2 பால் ஆடுறதுக்கு எதுக்கு ரொம்ப கீழே வராரு. ஸோ இவர் போகிறதும் பெஸ்ட். இல்லை மேலே ஏறி வரணும்னா ஒரு 3 டவுன் 4 டவுனில் இவர் வரலாம். ரொம்ப கீழே வர்றது வேஸ்ட்டு. தலை தாங்க. ரிட்டைர்மெண்ட்லாம் சொல்லவே கூடாது. அவர் வந்து ஆடுறது ஆடிட்டே தான் இருப்பார். ஓகேவா, 9 டவுன் அது மாதிரி ஆடுறதுலாம் வந்து எங்களுக்கு மாதிரி இதுவாக தான் இருக்குது. கொஞ்சம் 6 டவுன் 7 அந்த மாதிரி வந்தால் நல்லா தான் இருக்கும். அஸ்வின் எதுக்கு இறக்குனாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் தோனி வந்து நல்லா தான் இருந்திருக்கும். சொல்லியிருக்காங்க மாற்றுவேன்னு சொல்லியிருக்காங்க. நிறையா இதில் சொல்லியிருந்தாங்க, இதில் சொல்லியிருந்தாங்க மாற்றுவேன்னு சொல்லியிருந்தாங்க. சரி பார்ப்போம். அஸ்வின் இறங்குற இடத்துல இவர் இறங்கணும். இல்லைனா ஜடேஜாவுக்கு முன்னாடி அந்த மாதிரி இறங்கினா கூட இன்னும் அவருக்கு பால்ஸ் விளையாட நிறையா கிடைக்கும். ப்ரெஷரில் லாஸ்ட்டில் போன மேட்ச்லாம் வந்து ப்ரெஷரில் ஆடின மாதிரி இருந்தது. கொஞ்சம் ப்ரெஷர் ஃப்ரீயாக இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரெஷர் ஃப்ரீயாக பால்ஸ் நிறையா இன்னும் நிறையா ஷாட்ஸ் பார்க்கலாம்ண்ணா. அவர் ஓப்பனிங்காக ஆடினா கூட பரவாயில்ல தான் எங்களுக்கு. யாருமே சிஎஸ்கேக்காக நான் அவ்வளோவா பண்ணல. தோனி ஆடுறாருன்னா அந்த மேட்ச்சில் வந்து விக்கெட்ஸ் லைனாக வந்துச்சுன்னா லைனாக விக்கெட் விழும்போது அவரும் போய் அடிச்சிட்டாருன்னா ஆல் அவுட் ஆனால் அது ரொம்ப அசிங்கம். டீமுக்கே ரொம்ப அது அசிங்கமாயிடும். ரன் ரேட்டில் ரொம்ப கீழே போயிடுவாங்க. இப்போ ஏற்கனவே ரொம்ப கீழே இருக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, மேலே ஒரு அஸ்வின் அமிச்சு அந்த விக்கெட்டை ஸ்டாப் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ரன்னாக தள்ளி கொஞ்சம் கிட்ட எடுத்து போக பாட அவர் அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ அதாவது தோனி பின்னாடி வந்தார். அது ஒரு மேட்ச் தான் வந்தார். மொத்தத்துக்கும் அப்படியே எல்லாத்துக்கும் சேர்த்து அவர் பின்னாடி வந்தார். அவர் ஓப்பனிங்லாம் ஆடிருக்காரு ஒரு காலத்தில். அதெல்லாம் யாரும் பார்க்கல. இப்போ கீழே வந்து ஆடுறது அதை மட்டும் ட்ரோல் பண்ணுறாங்க. அவருக்கு இப்போ வந்து கொஞ்சம் ஃபார்ம் இல்லை, அதனால அவர் கொஞ்சம் இப்படி இருக்கலாம் நினைக்கிறேன். தோனி இப்படி ஆடுறதுக்கு ரிட்டையர்ட் ஆயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது அவர் கையில் தானே இருக்குது. அவர்கிட்ட அவர் ஃபிட்னஸு அவர் நல்லா இருக்கார். அவர் அதான் இப்போ ரீசெண்டாக என்ன சொன்ன 2034 வரையும் ஆடுறாரா? அது வரையும் அவர் ஆடுறாருன்னா அவர் ஃபிட்னஸ் இருந்தால் அவர் கண்டிப்பாக ஆடலாம். அதாவது நம்ம ஃபேன்ஸுக்காக ஆடுறனாரு. அதுமாரி அவர்கிட்ட தானே இருக்குது ஃபிட்னஸ்ஸு. அவர் நினச்சா ஆடலாம், அவர் நினச்சா ரிட்டையர் ஆகலாம். ஆனால் நம்ம எல்லாருக்காக தான் அவர் ஆடுறாரு. அந்த ஒன் மோர் சீசன் அவளுக்காக அப்படின்னு சொல்கிறது. எவ்வளோ வேணால் ட்ரோல் பண்ணிட்டோம். ஆனால் இந்த வயசுலேயும் ஃபிட்னஸ் மெயின்டைன் பாருங்கண்ணா. 43 வயசு ஆகுது. தலை என்ன மாதிரி இப்போ பண்ணுக்கிறாரு, என்ன மாதிரி ஃபிட்னஸில் இருக்காரு. 2016 அந்த மாரி ஃபிட்னஸில் இருக்காரு. ஃபினிஷிங் முடியலனாலும் அந்த ஸ்கோர்ஸ் வருது, அவர் பேட்லேருந்து வருது. அதுவே எங்களுக்கு போதும். ஆனால் சீக்கிரத்தில் முடிச்சு கொடுப்பாரு. அடுத்த மேட்ச்சை பாருங்கள், எல்லாத்துக்கும் வச்சு செய்வார் தலை. பண்ணலாம். எவ்வளோ நாள் அவரும் விளையாட முடியும்? நெக்ஸ்ட் பிளேஸ்லாம் வரணும் உள்ள. ரிட்டையர்லாம் ஆகக்கூடாதுண்ணா. அவர் இல்லாமல் எப்படிண்ணா? ஏன்டா ஏஜ் ஆயிடுச்சு, பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லையா? நெக்ஸ்ட் இயர் இதாகலாம்ண்ணா. நெக்ஸ்ட் இயர் போகலாமே. இந்த இயர் ஆடட்டும். ஆட்டம். ருத்ராஜோட கேப்டன்சி வந்து சரியில்லை. ஸ்பின்னர்களை நம்பவே மாட்டுறாரு. ஃபாஸ்ட் பவுலர்கள்ட்டே போகிறாரு, ஸ்பின்னர்கள்ட்ட கொடுக்கவே மாட்டுறாரு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. முக்கியமாக மேட்சஸ்லேயுமே அப்படி தான் போய்கிட்டு இருக்குது. 100 வந்து மட்டும் முடிச்சுட்டு ஜடேஜாவை ஹோல்ட் பண்ணுறாரு. ஆஷனா வந்து 2வது மேட்ச்சில் ஹோல்ட் பண்ணார். ஸோ இந்த மாதிரிலாம் நடக்க போகும்போது ஸோ மற்றவங்க அப்படி தான் சொல்கிறாங்களோ, அதனால் சொல்கிறாங்களோன்னு சொல்கிற மாதிரி தோணுது நிறைய பேருக்கு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது ஆமாம், அவர் கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ் நம்ப மாட்டுறாரு. வெறும் 100 மட்டும் தான் ஓட தராரு. ஜடேஜாவுக்கு தரலாம். நம்ம வந்து அவர் ஒழுங்காக கேப்டன்சி பண்ண மாட்டாரு அப்படி சொல்ல முடியாது. நல்லா தான் பண்ணுறாரு. அவருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அவர் நல்லா தான் பண்ணுறாரு. ஃபுல்லாகவே அவர் பண்ணல, கொஞ்சம் தோனியும் பார்த்துக்கிறாரு. பின்னாடி இருந்து ஃபீல்ட் செட்டப்லாம் பண்ணுறாரு. நல்லா தான் பண்ணுறாரு. அந்த ஸ்பின்னர் மட்டும் கொஞ்சம் எல்லாருக்கும் ஓவர் கொடுத்தா நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாதுண்ணா. அவர் இப்போ புது கேப்டன், எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப கம்மி. போக தான் கற்றுப்பாங்க. அதான் தோனி தான் இப்போ லைட்டாக அந்த ஃபீல்ட் செட்டிங் அதே மாதிரி ரொம்ப கஷ்டமான நெருக்கடியான சிச்சுவேஷன்லாம் அவர் தான் சில இதெல்லாம் சொல்லுவார். அது போக தான் அவங்க ட்ரெயின் ஆகிப்பாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ஆக தான் அவங்க நம்பி போட விடலாமா இல்லை போட வேணாமா அந்த இது எடுக்கணும். எப்படி சொல்கிறது, ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அவர் பண்ணார்னா கண்டிப்பாக இன்னும் நல்லா வரும். அப்படி மொக்க கேப்டன் அவருக்கு இது பண்ண தெரில அப்படின்லாம் சொல்ல முடியாது. இப்போ தான் கற்றுக்குறாங்க. பொறுமையாக இன்னும் நல்லா வரலாம். ஒரு 2-3 சீசன் போனால் தான் அவங்களுக்கும் புரியும், ஒரு புரிதல் கிடைக்கும். இப்போ அடுத்து அப்கமிங் நடக்க போகுது இல்லையா, சிஎஸ்கே வர்சஸ் டிசி மேட்ச். ஸோ அதில் சென்னை சூப்பர் கிங்ஸ் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். 2 மேட்ச் பேக் டு பேக் தோல்வி. எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஸ்டார்க்கு ஆடுற அளவுக்கு இங்கே திரிபாத்திலாம் ஆட மாட்டார். ஸ்டார்க்கு ஓகே மோஸ்ட்டாக யார் ஆடுவார், அச்சின் ரவீந்திரா ஆடுவான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் ஆடுவார். அவன் கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டாக தான் போகிறாரு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இவர் ஊடாலாம் இறக்கி விட்டா வேலைக்கு ஆகாது ஸ்டார்க்கிட்ட. அதே மாதிரி இந்த எண்ட்லேருந்து நட்ராஜனும் போடுவார் இந்த வாட்டி. ஸோ அதுவும் பண்ண முடியாது. ஸ்பின்னு அக்சர் பட்டேலில் குல்தீப் யாதவ் ஆடுறதும் கஷ்டம். ஜேக் ஃப்ரேசர் மெகக்னு ஒருத்தர் இருக்கார், அவர் சூப்பராக ஆடுவார். அவர் ஆடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கேஎல் ராகுலும் அன்றைக்கி ஆடின 2 பாலுமே நல்லா தான் ஆடினார். ஒரு 4 ஒரு 6 2 பேர் கரெக்டாக இருப்பாங்க. க்ளோஸாக போகலாம். ஆனால் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புனா சொல்ல முடியாது. ரொம்ப இதுவாக டிசி ஜெயிப்போம். சிஎஸ்கேவோட லைனப்பே வந்து சுத்தமாக சரியில்லை. சுத்தமாக சரியில்லை நம்ம சொல்ல முடியாது. அந்த யாருமே இப்போ ஒழுங்காக ஃபார்ம்லே இல்லை. நான் எந்த பிளேஸுமே தீபக் கூட யாருமே இல்லை. ராகுல் திரிபாட்டி
டெவன் கான்வே தான் நல்லாயிருக்கும். டெவன் கான்வே அந்த ருத்ராஜ் காம்போலாம் அவங்களுக்கே தெரியும் எப்படி இருக்கும்னு. அவங்களாம் ஆனால் நல்லாயிருக்கும். அவங்கள இறக்கிட்டு அடுத்து வந்து ஒன் டவுனில் வந்து இவங்களை இறக்கலாம். ரச்சின் ரவீந்திராவை அவன் சூப்பராக ஆடுறான், செம்ம ஃபார்மில் இருக்கான். ஓப்பனிங்கே கொஞ்சம் சரியில்லாத மாதிரி இருக்குன்னு நிலைமை சொல்லுங்க. அதான் ஓப்பனிங் தான் சரியே இல்லை. ஓப்பனிங் இருந்தால் தான் ஒரு டீமுக்கே ஒரு இதுவாக இருக்கும், ஒரு பில்லர் மாதிரி இருக்கும். அவங்க ஓப்பனிங்கே இல்லை, எப்படி ஆடுவாங்க? நின்று ஒரு பெரிய ஸ்கோர் எப்படி எடுத்துகிட்டு போக முடியும்? இல்லை ஒரு டார்கெட் பெருசாக இருந்துச்சுன்னா 190 சேஸ் பண்ண முடியலன்றாங்க. அது ஓப்பனிங் பெருசாக தானே எடுத்துகிட்டு போக முடியும். கரெக்டு. சரி, ஓகே ப்ரோ. அன்னைக்கு அந்த மேட்ச்சில் வந்து யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? எதனால் நினைக்கிறீங்க? டிசி வின் பண்ண வாய்ப்பு ஜாஸ்தி இருக்குது. சென்னை ஃபேன் சப்போர்ட்டிங் டிசி. சென்னை ஃபேன் தான், ஆனால் நம்ம கிரிக்கெட் நாலேஜ் படி பார்த்தா டிசி நல்லா ஆடிட்டு இருக்காங்க. ஓகே. சிஎஸ்கே வந்து ஜெயிப்பாங்க நான் சொல்லுவேன் ஜெயிப்பாங்க. ஆனால் வந்து கிரிக்கெட் படி பார்த்தா டிசி தான் ஜெயிப்பாங்க நான் சொல்கிறேன். ஏன்னா இங்கே ஸ்டாக் செம்மையாக போடுறாரு. இங்கே நூர் அகமது நல்லா போடுறாரு. நூர் அகமது நல்லா பவுலிங் போட்டுட்ருக்காரு. நூர் அகமது இருக்கார். அப்புறம் வந்து மதீஷா பத்திரனா இருக்கார். இவங்களாம் நல்லா ஒரு சில பிளேஸ்லாம் நல்லா ஆடுறாங்க. சரி, நம்புவோம் ஜெயிப்பாங்க. டிசியும் பார்த்தீங்கன்னா நல்ல டீம் தான். ஸ்டார்க்கு வச்சுருக்காங்க. ஸ்டார்க்கு நல்லா நல்ல ஃபார்மில் இருக்கார். போன மேட்ச்சில் ஒரு 5 விக்கெட் ஆடலாம் பார்த்தோம். கொஞ்சம் ஆனால் டஃப்பாக தான் இருக்கும். பட் ஆனால் சிஎஸ்கே இன்னும் அதிரடியாக ஆனாங்கன்னா கன்ஃபார்ம் வின் பண்ண சான்ஸ் இருக்குண்ணா. நூர் அகமது நல்லா போடுறாரு. அந்த ஸ்பின்னு 12 ஓவர் த்ரெட்டாக தான் இருக்கும். எப்படி இருந்தாலும் டியூ வருது, 12 ஓவர் போடணும். அதுவும் இல்லாமல் அவங்களையும் ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. அக்ஷர் பட்டேல், முகேஷ்லாம் நல்லா போடுறாரு. அப்படின்ற போது சிஎஸ்கேக்கும் 50%, அவங்களுக்கும் 50%. அவங்ககிட்ட நல்ல பேட்டிங் லைன் அப். ஆனால் கேஎல் ராகுல், ஜேக் ஃப்ரேசர், மெக்கருக்கு, மிச் மார்ஷு. ஆனால் நம்மக்கிட்ட வந்து அந்த திரிபாத்தி, ஊடா இப்போ எடுத்துருக்காங்க. ஊடா, சாம் கரன், அதுமாரி இன்னும் திரிபாத்தியும் தூக்கிட்டாங்கன்னா கான்வே உள்ளே வச்சு ஆடலாம். அது அப்படி ஆனான்னா கண்டிப்பாக சிஎஸ்கே நல்லா ஜெயிக்கலாம். டிசி இப்போ கொஞ்சம் ஃபார்ம் இல்லாத மாதிரி இருக்குண்ணா. டிசி பேட்டிங் சரியில்லை. ஓகே. பவுலிங்லாம் சூப்பராக இருக்குது. இப்போ அவங்க சிஎஸ்கே பவுலிங் கிட்ட அவங்களாம் நிற்க முடியாது. நூர் அகமது வேறு பர்பிள் கேப்பில். அதனால இப்போ நூர் அகமது வந்து விக்கெட் எடுத்துருவான். ஆர்சிபிக்காக முதல்ல ஹேட்ரிக் எடுத்த பிளேயர் யார்? ஆர்சிபிக்காக முதல்ல அனில் கும்ப்ளே. இல்லை. இல்லையா? சரி, ஓகே மக்களே, நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரியுதான்னு பார்ப்போம்.